நம்ம ஜெயிச்சு வந்தா முதல்ல செலிப்ரேஷன் கூட ஒரு 2 நாள் கழிஞ்சுதான். முதல்ல இவங்களெல்லாம் வச்சு செய்யணும். இவங்களுக்கெல்லாம் பெல்ட் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் வந்து தொண்டர்கள அவங்க வந்து நீங்க நல்ல விஷயங்கள கத்துக் குடுக்கணும். இல்ல அட்லீஸ்ட் அவங்க தவறான திசையில போறாங்கன்னா, அப்படி போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சரியான பாதைக்கு கொண்டு வரதும் ஒரு தலைவருடைய கடமை. பட் எந்த ஒரு இடத்துலயும் விஜய் வந்து கான்ஷியஸா அத செஞ்சதா நம்மளால பார்க்கவே முடியல. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாங்க, இது ஆபத்தா முடியும். இந்த கூட்டத்தை நம்ம சரியான பாதைக்கு கொண்டு வந்துட்டோம்னா, இவங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்திட்டோம்னா, நம்ம அரசியலுக்கு அது பாதகமா போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அவர் தெரிஞ்சே இந்த மௌனம் காக்குறாரு. இந்த மௌனத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பார்க்கிறேன். இவங்களெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு இமோஷனல் வைப்ரேஷன்லயே வச்சிருக்கணும். அந்த வைப்ன்னு சொல்றாங்கல்ல. இந்த இமோஷனல் வைப்லயே இவங்க வச்சிருந்தாதான் இவங்க சிந்திக்க மாட்டாங்க. இவங்கள ஒரு ரேஷனல் திங்கிங்க்கு நம்ம கொண்டே வரக்கூடாது. ஒரு பகுத்தறிவு சிந்தனையை வந்து இந்த கூட்டத்துக்கு நம்ம வளர்த்துடவே கூடாது அப்படிங்கறதுல அவரும் சரி, அவருக்கு அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு வளர்ந்த ஒரு 20 வயது மதிக்கத்தக்க இளைஞன் தன்னுடைய அப்பா வந்து விஜய்க்கு ஓட்டு போடலங்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லா வீட்டு வாசல்ல படுக்க வச்சேன் அப்படிங்கறத ஒரு பெரிய சாதனையா எண்ணி அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. இன்னொரு குழந்தை பாட்டி தாத்தாவை மரியாதை இல்லாம திட்டுது. இன்னொரு குழந்தை அடிக்குது. இன்னொரு குழந்தை கடிக்க போகுது அப்பா அம்மாவை. என்ன மாதிரியான ஒரு 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 அடுத்த தலைமுறையை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க? கொஞ்சமாவது ஒரு ஒரு தலைவராக கொஞ்சமாவது விஜய்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுன்னா, மேடையில குழந்தைங்களை டார்கெட் பண்ணி அவர் பேசியிருப்பாரா? உங்களுக்கு தெரியாதா? குழந்தைங்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தப்பு அப்படிங்கிறது சட்டவிரோதம்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்ல ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. ஒவ்வொரு வீட்லயும் கண்மூடித்தனமான விஜய் ரசிகர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு சொல்லி நாம புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்கள இமோஷனல் ஸ்லேவ்ஸா மாத்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உளவியல் ரீதியான அடிமைகளாக மாத்தி வச்சிருக்கிறாரு. குழந்தைங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தன்னைத்தானே ஏதாவது பண்ணிக்கிறாங்க. இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது. இல்ல ரசிகர்கள் இந்த மாதிரி கண்மூடித்தனமான ஒரு வெறிய வளர்த்து வச்சுக்கிட்டு யாரெல்லாம் விஜய விமர்சனம் பண்ணாங்களோ அவங்கதான் விஜயோடைய தோல்விக்கு காரணம்னு சொல்லி அவங்களை அட்டாக் பண்றோம் அப்படின்னு இறங்கி வன்முறையில ஈடுபட்டாங்கன்னா யாருக்கு சார் நஷ்டம்? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ஷர்மிளா மேடம். மேடம் வணக்கம். வணக்கம் தோழர். நேற்றைய தினம் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கிருபாகரன் அவர்கள். அதுல அவர் பல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு சுட்டி காட்டுறாரு. அரசியல் கட்சிகளுக்கு நீங்க ஒரு போல்டான ஒரு அறிக்கையை விடணும், அப்பதான் உங்க தொண்டர்கள் வந்து அதை கேட்பாங்க. மே 4ஆம் தேதி அது ஆட்சி யார் அமைத்தாலும் சரி, யாருக்கு உங்களுடைய தலைவர்களுக்கு வந்து அது ஃபேவரபிளா இல்லாட்டாலும் சரி, அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் அறிவூட்டும் விதமாக உங்களுடைய அறிக்கை வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வெளியிட்டிருக்கிறாரு. புதிதாக ஒரு நடிகர் அவருடைய கட்சியினர் போடக்கூடிய வலைதள பதிவுகள் ரொம்பவே ஆபத்தான பதிவுகளா இருக்கு. மே 4ல ஒருவேளை விஜய் ஒரு படுதோல்வியை சந்திக்கிறார் என்றால் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு அச்ச உணர்வை வெளிப்படுத்தி அவர் அந்த பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த பிரஸ் மீட் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்க வேண்டியது இருக்கா? எப்படி பாக்குறீங்க? இல்ல சமூக அக்கறை இருக்கிறதுனால அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கறதான் பாக்குறோம். பொதுவாக அவர் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொன்னாரு. பட் அப்படிப்பட்ட அறிக்கை வந்து அவர் பொதுப்படையா எல்லாருக்கும் சேர்த்து சொன்னாலும் அவர் குறிப்பா தாவேகாவை மீன் பண்ணி தான் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம இயல்பா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா களத்துல இருக்கக்கூடிய மற்ற பிரதான கட்சிகள்லாம் தொடர்ந்து பல வருடங்களாக வந்து அவங்க அரசியல்ல இருக்கிறாங்க. வெற்றி தோல்வி அப்படிங்கறத மாறி மாறி 2 பெரிய கட்சியுமே சந்திச்சிருக்கு. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. இன்ஃபேக்ட் அதிமுகவோட திமுக வந்து எதிர்க்கட்சியாக பல நேரங்கள்ல இருந்திருக்கிறாங்க. தோல்விகளை அதிகம் சந்திச்சிருக்காங்க. அந்த தோல்விகள்ல இருந்து மீண்டும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதிமுகவுக்கும் வெற்றி தோல்வியும் அப்படிங்கிறது வந்து புதுசான ஒரு விஷயம் இல்ல. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் நீங்க பார்த்தாலும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் வந்து சீமான் ஒவ்வொரு தடவையும் அதை எடுத்துக்கிறாரு. பயிற்சி இல்லைன்னா முயற்சி அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல தான் அவர் வந்து அந்த விஷயத்துல வந்து என்னைக்குமே வந்து அவர் தவறாக தன்னுடைய தொண்டர்களை வந்து வழி நடத்தினது கிடையாது. ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசான ஒரு ட்ரெண்டை வந்து நம்மளால
பார்க்க முடியுது. அது வந்து ரொம்ப ஒரு மாரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெண்டாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மீது ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு அன்பு. நான் வந்து அத வெறின்னுலாம் கூட சொல்ல மாட்டேன். அத வந்து நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு சினிமா நடிகராக வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கிறாரு. அவருக்கு வந்து இளைஞர்கள் குட்டி, குட்டி சிறுசுகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா தரப்பு மக்கள்ட்டயும் அவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சினிமா அப்படிங்கிறத அந்த அந்த திரையில அந்த ஹீரோவ ரசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பெரும்பாலான இந்த ரசிகர்கள் யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பிருவாங்க. ஆனா அதுல ஒரு 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 பகுதியினர் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் மேல ரொம்ப அளவு கடந்த ஒரு அன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த அன்பு வந்து எப்படி இப்ப ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லோரும் தன்னை ஒரு விஜயாக கற்பனை செய்து கொள்கிறார்கள். அவருடைய வெற்றி தோல்விங்கிறது நம்மளுடைய வெற்றி தோல்வி. அவருடைய சுகதுக்கம்ங்கிறது நம்மளுடைய சுகதுக்கம். அவருடைய இழப்புங்கிறது நம்மளுடைய இழப்பு. அப்படிங்கிற மாரி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா, சோசியல் மீடியால நீங்க பார்க்கக்கூடிய பதிவுகள் எல்லாம், அவர வந்து யாராவது விமர்சனம் பண்ணா, அந்த விமர்சனம் ரொம்ப நடுநிலையா இருக்கும். ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் விமர்சனங்களும் நம்மளால பார்க்க முடியுது. சில நேரங்கள்ல நானே கூட ரொம்ப வெறுத்து போய், இவங்களுக்கு என்ன இவ்ளோ தூரம் நம்ம இவ்ளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே! அப்படிங்கிற ஒரு ஒரு விரக்தியில, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நெறைய நேரங்கள்ல நானே கூட திட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வருத்தப்பட்டுருக்கேன். ஏன் நம்ம திட்டுறோம்? பிகாஸ் நம்ம திட்டினாலும் இது வந்து அவங்களால அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு இல்ல. அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம். ஆனா, நடுநிலையாக விமர்சிப்பவர்களை கூட இவங்க வந்து ஒரு எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு தொனி ஒரு 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 ட்ரெண்ட் வந்து இப்ப வந்துருச்சு. 2 நாள் முன்னால சமூக வலைதளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, Twitterல ஒரு ஸ்பேஸ போட்டு, மூத்த பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அவர்கள அவ்ளோ திட்டுறாங்க. நம்ம ம். ஜெயிச்சு வந்தா முதல்ல செலிப்ரேஷன் கூட ஒரு 2 நாள் கழிஞ்சு தான். முதல்ல இவங்களெல்லாம் வச்சு செய்யணும். இவங்களுக்கெல்லாம் பெல்ட் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். ம். இவங்களெல்லாம் கதற விடணும். அப்படின்னு லிஸ்ட் போட்டு ஆட்களுடைய பெயர்கள வச்சுக்கிட்டு மற்றொரு பேசுறாங்கல்ல. இது பத்திரிகையால எவ்ளோ காணா பணமாக்கணும். ஆ இது எவ்ளோ ஆபத்தான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப ஒரு கவல தருது. இது ஒரு பக்கம்னா, ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் வந்து தொண்டர்கள அவங்க வந்து நீங்க நல்ல விஷயங்கள கத்துக் குடுக்கணும். இல்ல அட்லீஸ்ட் அவங்க தவறான திசையில போறாங்கன்னா, அப்படி போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சரியான பாதைக்கு கொண்டு வரதும் ஒரு தலைவருடைய கடமை. பட் எந்த ஒரு இடத்துலயும் விஜய் வந்து கான்ஷியஸா அத செஞ்சதா நம்மளால பார்க்கவே முடியல. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாங்க, இது ஏறுறாங்க, இது ஆபத்தா முடியும் அப்படின்னு நாம சொன்னா, ஏதோ ஒரு மேடையில மட்டும் இறங்கு. நீ இறங்குனா தான் உனக்கு முத்தம் குடுப்பேன் அப்படின்னு சொன்னாரே தவிர, அதுக்கப்புறம் அத பத்தி கவலைப்படல. அவர் வண்டியே பின்தொடர்ந்து, அவர் வண்டி மேல ஏறி அதோட செல்ஃபி எடுக்குறாங்க. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கறத தொடர்ந்து அவர் மேடைகள்ல எல்லா மேடைகள்லயும் அவர் பேசியிருக்கலாம். ஆனா எந்த ஒரு காரணத்துக்காக அவர் பேசல அப்படின்னு தெரியல. அவங்கள வந்து அவர் வழி நடத்த மாட்டேங்கிறாரு. இன்ஃபாக்ட் அவருடைய சொந்த வாழ்க்கையில பிரச்சனை வந்தபோது, அவருடைய மனைவியே வந்து இவங்க வந்து சோசியல் மீடியால அவ்வளவு தூரம் ட்ரோல் பண்றாங்க. அவ்வளவு தூரம் தரக்குறைவா, அசிங்கமா விமர்சனம் பண்றாங்க. அதுக்கு கூட விஜய் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ இந்த கூட்டத்த நாம வழி நடத்தக்கூடாது. இந்த கூட்டத்த நம்ம சரியான பாதைக்கு கொண்டு வந்துட்டோம்னா, இவங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்திட்டோம்னா, நம்ம அரசியலுக்கு அது பாதகமா போயிடும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அவர் தெரிஞ்சே இந்த மௌனம் காக்குறாரு. இந்த மௌனத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பார்க்கிறேன். இவங்களெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு இமோஷனல் வைப்ரேஷன்லயே வச்சிருக்கணும். அந்த வைப்ன்னு சொல்றாங்கல்ல. இந்த இமோஷனல் வைப்லயே இவங்க வச்சிருந்தா தான் இவங்க சிந்திக்க மாட்டாங்க. இவங்கள ஒரு ரேஷனல் திங்கிங்க்கு நம்ம கொண்டே வரக்கூடாது. ஒரு பகுத்தறிவு சிந்தனைய வந்து இந்த கூட்டத்துக்கு நம்ம வளர்த்துறவே கூடாது அப்படிங்கிறதுல, அவரும் சரி, அவருக்கு அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் பெரும்பாலான ஊடகங்கள்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, விஜய் பற்றிய விமர்சனமோ, தாவேகா பற்றிய விமர்சனமோ, தாவேகா தொண்டர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் விமர்சனங்கள் நடக்குது, டிபேட் நடக்குதே தவிர, விஜய் என்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் கட்சி தொடங்கி என்னெல்லாம் செஞ்சாரு, என்னெல்லாம் செய்யல அப்படிங்கிற விஷயத்த யாருமே டிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள அவங்களோட கட்சி தொண்டர்கள் கிட்ட போய் மைக்க நீட்டுறாங்க. ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப அறிவிலித்தனமா, அந்த முதிர்ச்சி இல்லாம பேசக்கூடிய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஒரு வியாபாரமா போயிடுச்சு. அதனால அவங்கள ஹைலைட் பண்றாங்க. ஆனா நியாயமா விஜயை இதுவரைக்கும் கேட்க வேண்டிய கேள்விகள் எந்த ஒரு பத்திரிகையாளராவது அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சு கேட்டிருக்கிறாங்களா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாவது இந்த 3 வருஷத்துல அவர் நடத்தியிருக்கிறாரா? இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப ஏதோ ஒரு இடத்துல மீடியாவும் வந்து இவங்களோட கை கோத்துக்கிட்டு விஜய்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அக்கவுண்டபிலிட்டிய ஃபிக்ஸ் பண்ண தவறிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இது ஒரு பக்கம் இருந்ததுன்னா, குழந்தைங்கங்க சின்ன சின்ன குழந்தைங்க. ஒரு குழந்தை அழுது. அந்த குழந்தையோட மென்டல் ட்ராமா விஸ்ச்சு விஸ்ச்சு அழுதுங்க. அப்படியே அடித்தொண்டையில இருந்து கதறி அழுதுங்க. விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை அழுது.
இன்னொரு குழந்தை சொல்லுது விஜய் மாமா தோத்து போயிட்டாருன்னா அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு அவங்க அம்மாவோட சண்டை போடுது. ஒரு வளர்ந்த ஒரு 20 வயது மதிக்கத்தக்க இளைஞன் தன்னுடைய அப்பா வந்து விஜய்க்கு ஓட்டு போடலங்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லா வீட்டு வாசல்ல படுக்க வச்சேன் அப்படிங்கறத ஒரு பெரிய சாதனையா எண்ணி அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. இன்னொரு குழந்தை பாட்டி தாத்தாவை மரியாதை இல்லாம திட்டுது. இன்னொரு குழந்தை அடிக்குது. இன்னொரு குழந்தை கடிக்க போகுது அப்பா அம்மாவை. என்ன மாதிரியான ஒரு 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 அடுத்த தலைமுறையை நீங்க வளர்த்து வச்சிருக்கிறீங்க? கொஞ்சமாவது ஒரு ஒரு தலைவராக கொஞ்சமாவது விஜய்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுன்னா மேடையில குழந்தைங்களை டார்கெட் பண்ணி அவர் பேசியிருப்பாரா? உங்களுக்கு தெரியாதா? குழந்தைங்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தப்பு அப்படிங்கிறது சட்ட விரோதம்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க தூய்மைவாதம் பேசுற நீங்க, நேர்மையா இருக்கணும், நாணயமா இருக்கணும்னு பேசுற நீங்க, அப்பட்டமா நீங்களே தேர்தல் விதிமுறைகள்ல ஈடுபடுறீங்களே, இதுதான் உங்களுடைய தூய்மைவாதமா? குழந்தைங்களை வந்து எப்படிங்க நீங்க வந்து இந்த மாதிரி இமோஷனலா ட்ரிகர் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறீங்களே? ஒரு ஒரு தந்தை நேத்து வந்து சோசியல் மீடியால போஸ்ட் போடுறாருங்க. அவர் சொல்றாரு, என் குழந்தைய கொண்டு போய் இன்னைக்கு ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு வந்தேன். அவ உண்மையிலேயே 234 தொகுதியிலயும் விஜய் மாமா ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு சிஎம் ஆவாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு தேர்தல்ல ரிசல்ட் எதிர்மறையா வந்ததுன்னா அவளை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. பெற்றோரே தயவு செஞ்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ரியாலிட்டிய புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பெற்றோர் வந்து வீடியோ போடுறாரு, தயவு செஞ்சு மே 4ஆம் தேதி அன்னைக்கு குழந்தைங்களுக்கு சோசியல் மீடியா பக்கம் போக விடாதீங்க, குழந்தைங்கள நியூஸ் பக்கம் போக விடாதீங்க, அவங்களை கொஞ்சம் கண்காணிங்க, அன்னைக்கு பூரா அந்த குழந்தைங்க கூட இருங்க, அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. கிட்டத்தட்ட அதே தான் வந்து இன்னைக்கு ஜஸ்டிஸ் அவர்களும் வந்து பிரதிபலிச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குட்டி விஜய் ஒரு குட்டி விஜய் இருக்காரு அப்படின்னு அவர் சொன்னார் வந்து அது தப்பே இல்லைங்க, அது உண்மைதான். ஒவ்வொரு வீட்லயும் கண்மூடித்தனமான விஜய் ரசிகர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு சொல்லி நாம புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்கள இமோஷனல் ஸ்லேவ்ஸா மாத்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உளவியல் ரீதியான அடிமைகளாக மாத்தி வச்சிருக்கிறாரு. அவங்க கிட்ட போய் நீங்க விஜய விமர்சனம் பண்ணீங்கன்னா அது எதிர்மறையான விளைவை தான் ஏற்படுத்தும். அவங்க இன்னமும் ஒரு ப்ரொடெக்டிவ் மோட்ல தான் போவாங்க. எப்படி இங்க நீங்க இந்தியாவுல ஒரு 12 வருஷமா மோடி ஆட்சியில சிறுபான்மையினரை தொடர்ந்து ஒடுக்குறாங்க, சிறுபான்மையினரை தொடர்ந்து அச்சுறுத்துறாங்க. அந்த சிறுபான்மையினர் பாதுகாப்புக்காக எங்கெங்க தேடி போறாங்க? அவங்க மதத்தை தேடிதானே அடைக்கலம் அடைகிறாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைமை தாங்க. உளவியல் ரீதியாக இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து தன்னை ஒரு விஜயாக கற்பனை பண்ணிக்கிறாங்க. அவருடைய வெற்றி தோல்வி, அவருடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் தன்னை பொருத்தி பாக்குறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட போய் கண்மூடித்தனமான ஒரு பக்தி வச்சிருக்கிற நபர்கிட்ட போய் நீங்க விஜய விமர்சனம் பண்றீங்கன்னா அது அவரை விமர்சனம் பண்ற மாதிரி தான் அவர் எடுத்துப்பாரு. விஜயுடைய குறைகளை நீங்க சொன்னீங்கன்னா அவரை குறை சொல்ற மாதிரி தான் அவர் எடுத்துக்கிறாரு. அதனால அவங்க கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்ச வந்து நம்ம வந்து கையாள வேண்டியது. உதாரணத்துக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேனே, இப்ப விஜய் கிட்ட கரிஸ்மா இருக்கிற அளவுக்கு கட்சி கட்டமைப்பு இல்லைன்னு நம்ம விமர்சனம் பண்றோம். இதை நீங்க நேரடியா அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா அதை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா மாறாக இன்டைரக்டா கேட்டு பாருங்களேன். இப்ப எஸ்ஐஆர் போது களத்துல வந்து திமுக காரங்க அவ்வளவு பேர் வேலை செஞ்சாங்க, அதிமுகல இருந்து அவ்வளவு பேர் வேலை செஞ்சாங்க, தாவேகா தரப்புல இருந்து எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, என்ன மாதிரி வேலைங்க செஞ்சாங்க, டிமானிட்டைசேஷன் தான் என்னன்னு தெரியுமா, டீலிமிட்டேஷன் தான் என்னன்னு தெரியுமான்னு கேட்டு பாருங்களேன். அவங்க கிட்ட பதில் இருக்காது. ஆனா அவங்கள வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலேயே அவங்கள வந்து ஒரு தற்குறிகள், அவங்களுக்கு எதுவுமே தெரியல, அவங்களுக்கு அரசியலே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த தோரணையிலேயே அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சோம்னா நீங்க முதல்லயே அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அவங்ககிட்ட ஒரு ஹெல்த்தி ஒரு டயலாக் வந்து நம்மளால அவங்கள ரீச் அவுட்டே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி குழந்தைங்களை இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமாவது இந்த மாதிரி குழந்தைங்களை தயவு செஞ்சு இந்த மாதிரி இளைஞர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட ஒரு ஹெல்த்தியான ஒரு டயலாக் அவங்கள சொல்லி தப்பு இல்லைங்க, அவங்க மேலேயும் தப்பு இல்லை. இன்னைக்கு வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனுக்கு வந்து நாம கடந்து வந்த பாதை என்னங்கிறது தெரியாது. நம்ம ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால என்னுடைய பாட்டனோ என்னுடைய தாத்தனோ என்னுடைய முப்பாட்டனோ இடுப்புல துண்ட கட்ட முடியாது, தோல்ல துண்ட போட முடியாது, கால்ல செருப்பு போட முடியாது, பெண்கள் மேலாடை போட முடியாது. இதெல்லாம் போராட்டம் பண்ணிதான் இந்த உரிமைகள்லாம் நாம வாங்கணும் அப்படிங்கறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க. அவங்களுக்கு வரலாறே தெரியல. நாம கடந்து வந்த பாதை என்ன, எவ்வளவு 100 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சுயமரியாதை இயக்கம்னு ஒண்ணு வந்து அது 100 வருஷமா தொடர்ந்து இந்த ஆரிய பார்ப்பனைய சக்திகளுக்கு எதிராக போராடி நமக்கு வர வேண்டிய, நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அடிப்படை மனித உரிமைகளை போராடி பெற்றுக் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற வரலாறே அவனுக்கு தெரியல. இன்னைக்கு சிறார்கள் மத்தியில வரைக்கும் அவனுக்கு டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட்ங்க.
சிறார்கள் வரைக்கும் இந்த மனோநிலை வந்து கொண்டு போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது ஒரு ஆபத்தை வந்து உணர்த்துது. அதுக்கு பல சான்றுகளை நீங்க எடுத்துரைத்தீங்க. இப்போ இந்த பிரஸ் மீட்டுக்கு பிறகு, நீதியரசர் கிருபாகரன் பிரஸ் மீட்டுக்கு பிறகு, சமூக வலைதளங்கள்ல தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. இப்ப ஏற்கனவே ஆளுகிற ஆண்ட கட்சிகள் அவங்க கடந்த காலத்துல என்னென்னலாம் செஞ்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில இருக்கும்போது அவரோட தொண்டர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க, பகுத்தறிவோட தான் செயல்பட்டாங்களா, மண் சோறு சாப்பிடலையா, அவங்க வந்து என்னென்னலாம் வந்து பண்ணாங்க, அவங்க பண்ண சில சேட்டைகள்லாம் வந்து பண்ணி காமிக்கிறாங்க, செஞ்சு அதை வந்து ஆதாரமா இணைக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாத பொழுது மருத்துவமனையில் இருந்தபோது அவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க. ஈவன் பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய செய்தி, சிலர் அதை தாங்க முடியாமல் தற்கொலை எல்லாம் செய்து கொண்டார்கள் என்ற செய்திகள் கூட பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட செய்திகள் பரப்பன அகரகாரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2014ஆம் ஆண்டு வெர்டிக்ட் வரப்பொழுது வன்முறையில் ஈடுபட்டவர்கள் இதே அதிமுகவோட அமைச்சர்கள், சிட்டிங் அமைச்சர் நிலோஃபர் கபீர் கூட ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் ஆளுகின்ற கட்சிகளும் செய்திருக்கின்றன. இது அந்நியப்பட்டதல்ல. நீங்க தாவேக்காவை திட்டமிட்டு நீங்க குறி வைக்கிறீங்க இல்லங்க, அதுல நியாயமான ஒரு விமர்சனம் தான். அந்த விமர்சனத்தை நான் ஏத்துக்கிறேன். அது வந்து எல்லா கட்சிகளிலுமே அது போன்ற ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் இருப்பாங்க. ஒரு 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 100 பேர் இருக்கிறாங்களா, அதுல ஒருத்தர் 2 பேர் அப்படி இருப்பாங்க. இங்க 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 98 பேர் அப்படித்தானே இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அத சோசியல் மீடியா இன்னும் வந்து இல்ல மேம், இப்போ இவர் தீர்ப்பு வருது, அதை நீங்க சட்ட ரீதியா சேலஞ்ச் பண்ணி நீங்க உச்சநீதிமன்றம் போகலாம். ஆனா அந்த முதலமைச்சருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அமைச்சர்களே ரோட்ல இறங்கி வந்து காய்கறி கடைகளை அடிச்சு உடைக்கிறது, முழுவதுமா ஸ்தம்பிக்க வைக்கிறது மாநிலத்தையே. இல்லங்க, அதெல்லாம் நடந்திருக்குங்க. ரொம்ப எமோஷனலா இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அது தவறுதான். இது வந்து ஒரு அழகிய முன்மாதிரியா? இல்ல, அது முன்மாதிரியே கிடையாது. அது முன்மாதிரியே கிடையாது. அதெல்லாம் நாம அந்த காலகட்டத்திலே நாம கண்டிச்சு தானே பேசியிருக்கோம். இது தவறுன்னு தானே நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அது முன்மாதிரி கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்ல. நீங்க தானே மாற்றம்னு சொல்றீங்க. நீங்க பெரிய திராவிட கட்சிகளுக்கு நாங்க மாற்றோம் அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க. அப்ப நீங்க மாற்றத்துக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவங்க பண்றதையே நீங்களும் பண்றீங்கன்னா அது என்ன மாற்றம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தவிர இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஆம்பிளிஃபை பண்ணிடுறாங்கங்க. இவங்களுக்கு வந்து நீங்க ஒரு 100 பேர்ல அங்க ஒரு 10 பேர் அப்படி இருந்தானா, இங்க 100க்கு 90 பேர் அந்த மாதிரி தானே இருக்கான். அடிப்படை அரசியல் கூட அவங்களுக்கு தெரியல. அரசியல்ல நம்மளுடைய வரலாறு என்னன்னு தெரியல. அடிப்படை அரசியல்னா என்னன்னு தெரியல. கள அரசியல்னா என்னன்னு தெரியல. கட்சி கட்டமைப்புனா என்னன்னு தெரியல. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு இஷ்யூ கையில எடுத்தோம்னா அந்த இஷ்யூல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியல. முன்னெல்லாம் வந்து இதற்கு வந்து நான் திராவிட கட்சிகளையும் ஓரளவுக்கு நம்ம பொறுப்பு வைக்கணுங்க. பிகாஸ் சரி, நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஹிஸ்டரி சிவிக்ஸ் வந்து தனித்தனி பாடத்திட்டமாக இருக்கும். ஹிஸ்டரி தனியா இருக்கும், சிவிக்ஸ்னு தனியாவே இருக்கும். அந்த சிவிக்ஸ்ல கான்ஸ்டிடியூஷன் பத்தி கற்றுக் கொடுப்பாங்க. அரசு இயந்திரம் எப்படி இருக்கும், எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இயங்கும், சட்டங்கள்னா என்ன, ஒரு லா எப்படி கொண்டு வராங்க, அந்த லா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்னா எப்படி போடுவாங்க, அது எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க, யார் யார் நடைமுறைப்படுத்துவாங்க, என்னென்ன அதிகாரிகள், என்னென்ன ஏஆர்கே, இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ஸ்கூல்ல. இப்ப சோசியல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு விஷயமா கொண்டு வந்துட்டு அதுல சிவிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லாம போயிருச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கும். மாரல் சயின்ஸ்னு நீங்க எல்லாம் படிக்கும் போது இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான்லாம் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது வாரத்துக்கு ஒரு கிளாஸ் மாரல் சயின்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கும். நீதி கதைகள் கத்து கொடுப்பாங்க. நெறி மனிதர்கள் வந்து மனிதர்களான நன்னெறிகள் கத்து கொடுப்பாங்க. மாரல்ஸ், எத்திக்ஸ் இதெல்லாம் வந்து கத்து கொடுப்பாங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமைகளை மதிச்சு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு சந்தோஷமா சகோதரத்தோட சுதந்திரமா இருக்கணும். அடுத்தவங்க சுதந்திரத்துல நம்ம தலையிடக்கூடாது, அவங்கள மதிக்க கத்துக்கணும். இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவே டாக்ஸிக்கா மாறிடுச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்கிற அளவுக்கு டாக்ஸிசிட்டி வந்து நீங்க ரியல் வேர்ல்ட்ல பார்க்க முடியாதுங்க. இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி சோசியல் மீடியால இருக்க டாக்ஸிசிட்டி இட்ஸ் ஸ்பில்லிங் ஓவர் இன்டு தி ரியல் வேர்ல்ட். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. அப்போ நீங்க மாற்றம்னு கிளைம் பண்ணி களத்துக்கு வரவங்க, நீங்க மாற்றத்தை வந்து நீங்க நெக்ஸ்ட் ஜென் மாற்றத்தை நீங்க காமிச்சீங்கன்னா உங்களை பாராட்டுறதுல முதல் நாள நாங்க தானே இருப்போம். அவன் வந்து அசிங்கமா பேசுறான், அதனால நான் பதிலுக்கு நான் இன்னும் டபுள் மடங்கு அசிங்கமா பேசுவேன். அவன் ஒரு கடையை இடிச்சு உடைச்சான்னா நான் 10 கடையை இடிச்சு உடைப்பேன் அப்படின்னு சொல்றது மாற்றம் கிடையாது. அது இல்ல மாற்றம். இதுதான் பயமா இருக்கு. அப்போ ஒரு பக்குவம் இல்லாதவர்கள், இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பயப்பட்டவர்கள் பக்குவம் இல்லாம நாளைக்கு வரக்கூடிய ஏமாற்றத்தை
விஜய்க்கு இதனால பெரிய நஷ்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த தேர்தல்ல அவர் தோத்து போயிட்டாருன்னா அவர் மறுபடியும் நடிக்க போயிடுவாரு. அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு கியூல ப்ரொடியூசர்ஸ் நிக்கிறாங்க. அவருக்கு இன்னும் அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கு. ஒரு படத்துக்கு 200 கோடி 250 கோடி ஈஸியா அவர் சம்பாதிச்சுட்டு போயிடுவாருங்க. நான் திரும்ப ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அடுத்த தேர்தலுக்கு முன்னால வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிருவாரு. ஆனா இவரை நம்பி இங்க வாழ்க்கையை தொலைத்த இளைஞர்கள் எத்தனை பேரு சோசியல் மீடியால தவறான பதிவுகள் போட்டு எத்தனை பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இவரை நம்பி வேட்பாளராக நின்னு வீட்டுல இருக்கக்கூடிய நகை, பணம், நிலத்தெல்லாம் வித்து எவ்வளவு பேர் செலவழிச்சிருப்பான். அவனுடைய நிலைமை எல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க. ரஜினிகாந்த் அரசியலை விட்டு விலகும் பொழுது இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா அவர் பதிவு பண்ணாருங்க. அவர் சொன்னாரு, என்னுடைய ரசிகர்களை நான் இந்த ஆபத்துக்குள்ள இழுத்துட்டு வர விரும்பல. ஏன்னா அதுல இருந்து அவங்க மீண்டு வர முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல என் ரசிகர்களை கொண்டு போய் இறக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அது ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. அது ரசிகர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அடிப்படை அக்கறை இருக்கிறதாவே தெரியலையே. நீங்க ஆரம்பத்துல இருந்தே சுயநலவாதியா தானே இருந்திருக்கீங்க. கரூர்ல கூட பாருங்க, இறந்து போனவங்களுக்கு உங்களுக்கு பெரம்பூர்ல வீடு வீடா போய் கோலம் போட தெரியுது. ஆனா கரூர்ல இறந்து போனவங்க வீட்டுக்கு உங்களால ஏன் போக முடியல? நேர்ல போய் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சு ஒரு சாரியை சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு மனசு வரல? அதை வச்சு கான்ஸ்பிரசி கடைசி மேடை வரைக்கும் போய் தானே பேசினாரு கரூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. நான் நேரத்துக்கு போனேன் அப்படின்னு அப்பட்டமா போய் சொன்னாரு. சோசியல் மீடியால அவ்வளவு வீடியோஸ் இருக்கு. 9 மணிக்கு நாமக்கல்ல நடக்க வேண்டிய மீட்டிங் அவர் சென்னையில இருந்தே 9 மணிக்கு தானே கிளம்புனாரு. இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள்ல. அப்படி வெளிப்படையாக ஆதாரம் இருக்கும் பொழுதே கண்மூடித்தனமாக ஒரு கூட்டத்தை உங்களால பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களை தவறாக வழிநடத்த முடிகிறது அப்படின்றா இது எவ்வளவு ஆபத்தான ஒரு திசையை நோக்கி பயணிக்குது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இப்ப நாளைக்கு இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாருங்க, குழந்தைங்க எல்லாம் இப்படி அழுது அடம் பிடிக்குது. நான் கேக்குறேன், நாளைக்கு நீங்க ஆட்சிக்கே வரீங்கன்னு கூட வச்சுப்போமே, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டும் இருக்கு. இந்த தமிழ்நாடு குழந்தைங்களோட வாழ்க்கையெல்லாம் நீட்டால பாதிக்கப்படுதுன்னு நம்ம சொல்றோம். இந்த குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போய் பார்லிமெண்ட் வாசல்லையோ இல்ல மோடி வீட்டு வாசல்லையோ அழுது அடம் பிடிச்சு உங்களால சாதிக்க முடியுமாங்க? உங்களால அது பண்ண முடியுமா? இல்ல நாளைக்கே குழந்தைங்களுக்கு ஆதரவா ஒரு சட்டம் கொண்டு வரணுங்கிறதுக்காக செக்ரட்டேரியட் வாசல்ல நின்னு குழந்தைங்களை வச்சு அடுத்து அடம் பிடிச்சு சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சா நீங்க அதுக்கு ஒத்துக்குவீங்களா? இல்ல நீங்க அந்த அழுத்தத்துக்கு நீங்க அடிபணிஞ்சு கையெழுத்து போட்டுருவீங்களா ஒரு சட்டத்துல? பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ எந்தவித அரசியல் அறிவும் இல்லாத, அரசியல் முதிர்ச்சியும் இல்லாத, முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் இல்லாத குழந்தைங்களை நீங்க ஒரு 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 கருவியாக பயன்படுத்தி வீட்டுல இருக்கக்கூடிய அடல்ட்ஸ நீங்க இமோஷனலா மேனிபுலேட் பண்ணணும்னு நினைக்கிறது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்ப நீங்க என்ன தூய்மைவாதி? இந்த கேள்வியை நம்ம கேட்கணும்ல. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா பாத்துக்கங்களேன், குழந்தைங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தன்னைத்தானே ஏதாவது பண்ணிக்கிறாங்க, இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது, இல்ல ரசிகர்கள் இந்த மாதிரி கண்மூடித்தனமான ஒரு வெறிய வளர்த்து வச்சுக்கிட்டு யாரெல்லாம் விஜய விமர்சனம் பண்ணாங்களோ அவங்கதான் விஜயோடைய தோல்விக்கு காரணம்னு சொல்லி அவங்களை அட்டாக் பண்றோம் அப்படின்னு இறங்கி வன்முறையில ஈடுபட்டாங்கன்னா யாருக்கு சார் நஷ்டம்? விஜய் தடுத்து நிறுத்துவாரா? இல்ல விஜய் பொறுப்பேத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போவாரா? சம்பந்தப்பட்ட குழந்தைங்களோட எதிர்காலம் தானே பாதிக்கப்படும். நான் குழந்தைங்கன்னு சொல்றது 18, 20 வயசு பசங்களையும் சேர்த்துதான் குழந்தைங்கன்னு சொல்றேன் நான். அவங்களுடைய எதிர்காலம் போயிடுச்சுன்னா, பாழா போயிடுச்சுன்னா அதை திருப்பி கொண்டு வர முடியுமா? ஒரு பக்கம் ஒரு அரசு தொடர்ந்து நீங்க படிக்கணும், முன்னேறணும், திறனை வளர்த்துக்கங்க, வேலையில போய் சேருங்க, குளோபல் எக்ஸ்போஷருக்கு இன்னைக்கு அரசே ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்குது. இவ்வளவு விஷயங்களை ஒரு அரசு பண்ணி கொடுக்குது. நீங்க அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. ஒரு நடிகன் அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய வெற்றி பெற்று அவனை கொண்டு போய் சிஎம் சேர்ல உட்கார வைக்கிறதுதான் உங்களுடைய வாழ்நாள் லட்சியம் மாதிரி நீங்க களத்துல நிக்கிறது கண்மூடித்தனமாக உங்களுக்கே தெரியலையா? அவருக்கு உண்மையிலேயே திறமை இருந்து மக்களுடைய ஆதரவு இருந்தா அவர் ஜெயிச்சு வர போறாருங்க. யாரும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் ஜெயிச்சு ஒரு அரசியல்வாதியாக உட்கார்ந்தாருன்னா அப்போ அவருடைய செயல்பாடுகள்ல நல்லது இருந்தா பாராட்ட போறோம், நல்லது இல்லைன்னா விமர்சனம் பண்ண போறோம். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அதுதானே இந்த ஸ்கேலு. விஜய்க்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? அவரை விமர்சனம் பண்ணக்கூடாது, அவரை கேள்வி கேட்க கூடாது, அவரை ரெஸ்பான்சிபிள் ஆக்க கூடாது, அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாரு. விஜய் என்ன, அவர் என்ன பெருசா தங்க தாம்பாளத்துல பிறந்து வளர்ந்து வந்தாரா? இல்லையே. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் என்ன அளவீடோ அளவுகோலோ அதே தான் விஜய்க்கும். நிச்சயமா மேம். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பாருங்க. தேங்க்யூ.